கரண்ட்டு போய் 2 hours ஆச்சு. என்ன பண்ண போகிறோன்னு எனக்கும் தெரில. ரெடி 3 2 1. ஸோ அதனால் அது கட் பண்ணி என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் நிறைய ரீகால் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு நினச்சி கூட பார்க்கல கைஸ். கரண்ட்டு போய் 2 hours ஆச்சு. அண்ட் கரண்ட்டு போனது கூட பிரச்சனை இல்லை கைஸ். கரண்ட்டு போனதால வைஃபை கிடைக்க மாட்டேங்குது. இந்த நேரம் பார்த்து என் ஃபோனில் ரீசார்ஜ் இல்லை. ரீசார்ஜ் இல்லாமல் என்ன பண்ணுறதுனே தெரில. சரி ஓகே ஒரு வ்ளாக் எடுப்போம் அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ see you all. Get inside the video. இப்போ சும்மா சரி வீட்டில் கடுப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடி போகலான்னு சொன்னேன். பட் பால்கனி பாருங்க எவ்வளோ வெயில் அடிக்குது. செம்ம வெயில். நேற்றெல்லாம் செம்மையாக இருந்தது கிளைமேட்டு. பட் இன்னைக்கு செம்ம வெயில். அண்ட் என்ன பண்ண போகிறோன்னு எனக்கும் தெரில. என்ன பண்ணுறனோ அது வ்ளாகில் காட்டுறேன். ஓகே அம்மா வந்து திட்டிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நட்டு வைக்க சொல்கிறாங்க மொட்டை மாடியில். இதை எப்படி இந்த இருட்டுச்சு கரண்ட்டு போனப்போ வேர்த்து போயிடும். இந்த வெயில் உச்சி பாருங்க எப்படி வெயில் அடிக்குது. இந்த வெயிலில் போயிட்டு இதை நட்டு வச்சு இது காலியாக தான் இருக்குது. பட் ஆனால் இது இஞ்சி வச்சுருக்காங்க போலியே பாருங்கள். எங்களோட மினி கார்டன் எல்லா ஃப்ரூட்ஸ் செடியுமே இருக்கும். சப்போட்டா, பொமோக்ரானட், அப்புறம் சாத்துக்குடி, கோவா, மேங்கோ. இது பாருங்கள் நெல்லிக்காய். இதெல்லாம் எவ்வளோண்டு தொட்டியில் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ரீசெண்ட் டேஸாக மொட்டை மாடிக்கே வரதில்லை. ஏன்னு தெரில. அதில் இன்ட்ரெஸ்ட் போகலை. பட் டைம் இல்லை சொல்லலாம். சரி ஓகே இது வாங்க எப்படி நட்டு வைக்கலான்னு பார்க்கலாம். அப்படியே இந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் பனானா ட்ரீ அண்ட் திஸ் இஸ் டேபிள் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. வெத்தலை, மிளகாய், இது ஒரு மல்லிப்பூ. இது என்னன்னு சரியாக பேர் தெரில எனக்கு. அந்த ஒரு சர்ப்ரைஸ் நானே இப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப நாள் கழிச்சு. இதில் சர்ப்ரைஸ் பாருங்க மல்லிப்பூ. சர்ப்ரைஸ் காட்டவா? ரெடி 3 2 1. பாருங்க கைஸ் எவ்வளோ பூ சூப்பராக பூத்துருக்கு. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு 1 year இருக்கோம் முன்னாடி ரொம்ப சின்னதாக இங்கே வந்துச்சு. இப்போ பாருங்கள் அந்த தொட்டியிலேருந்து கீழே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி இப்போ ஒரு மினி ரோஸ் கார்டன் மாதிரியே இருக்குது. எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்களும். சூப்பராக பிங்க் அண்ட் ஒயிட்டுன்னு. இது பட்டன் ரோஸ் சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குல்ல. நானே இப்போ தான் பார்க்குறேன். ஸோ தாச்சிருப்பேன் பெருச மணி பிளான். ஓகே இப்போ இது எங்கே நட்டு வைக்கிறது? எல்லா தொட்டியுமே வந்து ஃபில்லாக இருக்குது. அந்த ஒன்று தான் காலியாக இருக்குது. ஸோ அதில் போய் நட்டு வச்சிடலாம். தொட்டியில் ஆல்ரெடி இந்த பேர் என்ன ஹைப்ரிட் ஹைபிஸ்கஸ் இருந்தது. ஸோ அது காஞ்சி போச்சுனால அது இங்கே தூக்கி போட்டுருக்கேன் போகலாம். அந்த குச்சி வச்சு தான் இப்போதைக்கு பள்ளம் நோண்டிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டுலாம் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கார்டனிங்கில். நான் தான் இது எல்லாத்தையுமே இனிஷியேட்டே பண்ணது ஃபஸ்ட்டு. எல்லா செடியும் வாங்கி என் கையில் வச்சு. பட் இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டே போச்சு கைஸ். கை வைக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. இல்லை புழு பூச்சிலாம் இருக்குமா எனக்கு அருவருப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் அந்த அருவருப்பு இருக்காது. பட் இப்போ ஒரு மாதிரி இருக்கும். கரண்ட் வேறு போயிருக்கா. ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிட்டா நம்ம கீழேயும் காற்றே வராது. என்னடா இது. சரி நான் தோண்டிட்டு உங்களுக்கு பேசுகிறேன். ஆல்ரெடி பொட்டேட்டோ நான் ஆல்ரெடி வளர்த்துருக்கேன். சின்ன சின்ன பட்ஸ் வந்திருக்கு அதில். பட் இந்த வாட்டி திரும்பவும் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். கட் பண்ணியும் வைக்கலாம். பட் ஆனால் கட் பண்ண முடியல. எல்லா ஸ்போர்ட்ஸுமே வந்து இப்படி ஒரு சைடில் மேல் நோக்கி தான் இருக்குது. ஸோ அதனால் இப்படியே வச்சிடலாம். சில பொட்டேட்டோஸ்லாம் வந்து பட்ஸ் வந்து சுற்றி இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து அப்படியே வச்சோன்னா சில பட்ஸ் வந்து மண் நோக்கி இருக்கிறதுனால அது வளராமல் போயிடும். ஸோ அதனால் அது கட் பண்ணி எல்லாமே இப்படி
மேலே ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கணும். இங்கே பாருங்கள், எல்லா பட்ஸ் இந்த பட்ஸ் லைட்டாக சைடில் இருக்குது, பட் அது வளர வளர ஸ்ட்ரெயிட் ஆகிடும். நம்ம வந்து பட்ஸ் மட்டும் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி லூஸ் மண்ணில் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணலாம். பட் அந்த பட்ஸை வந்து கொஞ்சம் கூட ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும். பொட்டேட்டோ கவர் ஆகிடணும், பட்ஸ் மட்டும் மேலே லைட்டாக தெரியலனா கூட பரவாயில்ல, பட் லைட்டாக ரொம்ப டைட் பண்ணிடக்கூடாது. இன்னும் கரண்ட்டே வரலையா, ஏதோ ரிப்பேர் பண்ணுறாங்களாம், லேட் ஆகுமா, இல்லை சுத்தமாக முடியல. ஸோ அதனால் மேலே வந்துட்டேன். வெயில் அடிக்குது, பட் லைட்டாக ஃப்ரீயாக இருக்குது, காற்று லைட்டாக வருது. நான் இப்போ எந்த லொக்கேஷன் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த சீனரி தான் தெரியுது. இந்த பேக்ரவுண்டை நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்களா, நான் ஷார்ட்ஸில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோலாம் வந்து அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணி இந்த பேக்ரவுண்டில் தான் வச்சு ஷூட் பண்ணுவேன். அப்படியே உட்காந்துருக்கேன், பார்ப்போம் எப்போ தான் கரண்ட் வருதுன்னு. ஒரே தலைவலியாக இருக்குது. சாப்பிட்டு ஓவா எல்லோரும் வீட்டில் இருட் ஆகிடுச்சு. மெழுகுத்தி ஏற்றுவோம், வந்து மெழுகுத்தியில் விட்டுட்டு விளையாடுவோம்ல. நான் இந்த மாதிரி சின்ன வயசில் இருக்கிற பார்க்கும்போது எனக்கு அது ஞாபகம் வருது, ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வந்து ஃபன்னியாக விளையாடிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது கிரிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் சின்ன வயசில் பண்ணது எல்லாமே சைல்டிஷ் பிஹேவியர் தான். அது எப்படி கிரிஞ்ச் ஆகும்? இப்போ அது கிரிஞ்சு, பட் அப்போ அது சைல்டிஷ் பிஹேவியர். நான் நினச்சி பார்க்கும்போது அதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள். சின்ன பையனாகவே இருந்திருக்கலாமோ, இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது எல்லாமே இல்லாமல் ஜாலியான வாழ்க்கை. ஓகே, சின்ன வயசில் யாரெல்லாம் இந்த மாதிரி விளையாடிருப்பீங்க? கீழே கேண்டில் இருக்காது, ஒரு ஷேடோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். சீலிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, நான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி. ஸோ பழைய ஞாபகமும் வந்தது, அதனால தான் ஷூட் பண்ணுறேன். இந்த மாதிரியும் யார் யாரெல்லாம் ஷேடோ வச்சு விளையாடிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கரண்ட்டு போனது ஒரு வகையில் நல்லதாக தான் இருக்குது, பிகாஸ் என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் நிறைய ரீகால் பண்ணுது. யா, பாய்.